ஓகே கோ 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 கோ. யா 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 யா. நான் திரும்பவும் கூப்பிடுறேன். சரி நான் கிளம்புறேன். பிரியா வரதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? என்னது? தப்பா நினைச்சுக்காத. அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு உனக்கு தோணவே இல்லையா? என் அம்மாவை விட நான் பெருசா மதிச்ச என்னோட போலீஸ் வேலையே விட்டுட்டு வந்திருக்கேன். வேலையை விட்டுட்டு வந்தது உன் சொந்த விருப்பம்மா. நான் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அப்பா அம்மாங்கிறது பொறுப்பு இல்லையாம்மா? உனக்கு அது கடமை இல்லையா? 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் உறவு இல்லைன்னு ஆயிடுமா? இப்ப நான் யார் மேலையும் பழி சுமத்துற மனநிலையில இல்ல. ஆனா என்னோட முடிவு தப்புன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தோணல. நான் வேலையை விட்டதுக்கு மட்டும் இல்ல, அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கும் அவங்களே தான் காரணம். வலிச்சாலும் சில விஷயங்களை ஜீர்ணிச்சுதான் ஆகணும். ரஞ்சனி, இத்தனை வருஷத்துல நீ எவ்வளவோ மாறி இருக்க. அதே மாதிரி அவங்களும் மாறி இருக்கலாம் இல்லையா? இல்ல, நான் டியூட்டில இல்லையே தவிர மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு போலீஸ் ஆபீசரா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால ஒரு மகளா அவங்கள புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஒரு போலீஸ்காரியா அவங்கள நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க நினைக்கிறது தப்பு. காலம் எல்லாத்தையும் மாத்தலாம். ஆனா கடவுளால கூட மாத்த முடியாத சில விஷயங்கள் இருக்கு. வேண்டாம், இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. அப்படி பேசாதம்மா. அப்பா அம்மாவை விட்டுட்டு நீ வேணும்னா வேற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா பெத்த பொண்ண மறந்துட்டு அவங்களால வாழ முடியும்னு எனக்கு தோணல ரஞ்சினி. தெரியல, ஆனா அவங்க அப்படிதான் வாழ்ந்து ஆகணும். சரி, நான் வரேன் வரேன். எப்படி பாருங்க? நல்லா இருக்கியா? கார்த்தியா, எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் குடுமா. சரிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். என் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்கூட்டியே வந்திருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அவங்க எல்லாம் கரெக்டா வந்துருவாங்க. நாம தான் யார் வீட்டுக்கும் போறது கிடையாது. அப்படி சொல்லு சாந்தா. நீங்க பாம்பேல இருந்து வந்து 1 வருஷம் ஆச்சு. நீ உன் புருஷனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தியா? எங்க பெரியப்பா முடியுது? வேலையே சரியா இருக்குது. ஆனா நான் அப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது வீரபாண்டி. வந்து போயிட்டு இருந்தாதான் குடும்பம். சொந்தம் வேணான்னு பெத்ததுங்க போதும் கட்டினவ போதும் நினைச்சுக்கிட்டு இருந்தா அது எப்படி? விடுங்க பெரியப்பா, நான் செஞ்சது தப்புதான். இனிமே கொஞ்சம் மாத்திக்கிறேன். அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. உன் பொண்ணு நிச்சயதார்த்தத்தை எப்படி அமக்கலப்படுத்தி காட்டுறேன் பாரு. சாந்தா, யாருன்னு போய் பாரு. என்ன சொல்லாம? வாங்க 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 வாங்க. வாமா. அந்த ஐஸ்கிரீம் காரன்ட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் பா. நல்ல டேஸ்டா இருக்கும். யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க சம்பந்தியம்மா. 100 வயசு உங்களுக்கு. இப்பதான் உங்களை நினைச்சிட்டே இருந்தேன். கார்த்தியா, ஐஸ்வர்யா போய் சீக்கிரம் கூட்டு வாமா. சரி. நல்ல சமயத்துல வந்திருக்கீங்க. நிச்சயதார்த்தத்துல இவங்களை எல்லாம் எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவர்தான் எங்க பெரியப்பா. பாம்பேல இருக்காரு. இவர்தான் எங்க குடும்பத்துக்கு ஆலமரம். இவர் பேச்ச யாரும் தட்ட மாட்டோம். இவங்க தான் பெரியம்மா. இது அவங்க பொண்ணு. இது அவங்க மருமக. இவங்க ஒரு அத்தை. வணக்கம்மா. இது அத்தை பொண்ணு. வணக்கம். இது சித்தப்பா பையன் நாராயணன், துபாயில இருக்கான். வணக்கம்மா. எல்லாரும் கேட்டுக்கங்க. இவங்க தான் நம்ம சம்பந்தி அம்மா. இவங்க அவங்க மருமக ரஞ்சனி. ரஞ்சனி ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறாங்க. சாரதாவுக்கு எல்லாமே ரஞ்சனி தான். உன்னை பத்தி தாமா வீரபாண்டியன் சொல்லிக்கிட்டே இருக்கான். எங்க பொண்ணையும் உன்ன மாதிரியே ட்ரெயின் பண்ணிடுமா. உன் மாமியாருக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேணாம் சாந்தா. நாங்க வந்து எதுவும் சாப்பிடாம இங்க இருந்து யாரும் போக முடியாது. நீ சொல்லு சாந்தா. சாப்பிட்டு போமா. சம்பந்தியம்மா, நீங்க இங்க வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்ன உடனே சொந்தக்காரங்க அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. இத்தனைக்கு நான் போன்ல தான் சொன்னேன். இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு உன் டாக்டருக்கு நிச்சயம்னு கூப்பிட்ட. முறுக்கிட்டு நிக்க முடியுமா?
விட்டு போன சொந்தம்லாம் கல்யாணத்தில் தானே ஒன்று சேர முடியும். நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சம்பந்தியம்மா. சாப்பாடு ஹோட்டல்ல சொல்லியிருக்கேன், கரெக்ட் டயத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. வாழை மரத்துக்கு சொல்லியாச்சு, மாலைக்கு சொல்லியாச்சு, மை செட்டு மட்டும்தான் பாக்கி. நீங்க ஓகேன்னு சொன்னா கச்சேரியை வச்சு அசத்தி போடுவேன். ஐயோ அதெல்லாம் எதுக்கு சம்பந்தி? எனக்கு என்னன்னா, என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தை பார்த்து இந்த ஊரே மூக்கு மேல விரல் வைக்கணும். இந்த வீரபாண்டியன் நிச்சயதார்த்தத்தை இவ்வளவு அழகா பண்ணானா கல்யாணத்தை எவ்வளவு பிரமாதமா பண்ணுவான்னு நினைக்கணும். 2 நாளா இவர் தூங்கவே இல்ல. சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சொந்தக்காரங்க அருமை தெரியாம இருந்துட்டே சம்பந்தியம்மா. பொண்ணுக்கு கல்யாணம் வந்தா தானே புத்தி வருது. என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாரும் அப்படிதான்ப்பா. நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. எல்லா வேலையும் விட்டுட்டு நாங்க அப்படியே ஓடி வந்தோம்ல. நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்க வந்த விஷயத்தையே சொல்லலையே சம்பந்தியம்மா. அது வந்து அது ஒண்ணும் இல்ல, சும்மா தான் வந்தோம். நிச்சயதார்த்த வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு சும்மா பார்க்க தான் வந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. கவலையே படாதீங்க. நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி உங்ககிட்ட பாராட்டு வாங்காம விடவாட்டான் இந்த வீரபாண்டியன். அசத்திபுரம் பாருங்க. வாம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன கண்ணெல்லாம் செவந்திருக்கு, சரியா தூங்கலையா? இல்ல. என்னது தூங்கலையா? உன்னதான் கேக்குறேன். இல்லங்க, விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, எல்லாரும் கூட பேசிட்டே இருந்தா. விடிஞ்சா நிச்சயதார்த்தம் இல்லையா, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கா. அப்படியம்மா, சரிங்க சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். இருந்து சாப்பிட்டு போங்களேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். சம்பந்தியம்மா, சொல்லுங்க. இல்ல, அதெல்லாம் இருந்து வேண்டாம். சாப்பிட்டு போங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம், சாப்பிட தானே போறோம். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போலாமே. இருக்கட்டும் சாந்தா, நோ ஃபார்மாலிட்டிஸ். நாளைக்கு போயிட்டு பார்க்கலாம். வரேங்க. No problem. வரேம்மா, போயிட்டு வரேங்க. Bye. வரேங்க. வாங்க. வாங்கம்மா. சரிங்க அப்ப நாங்க போயிட்டு சம்பந்தியம்மா. வரேங்க. வரேன் சாந்தா. வரேங்க. சரி, ரெண்டு. வரேங்க. ஆமா. நீங்க போய் வேலையை பாருங்க. சரிம்மா. நாங்க கிளம்புறோம். அத்தை, இப்ப என்ன பண்றது? அதான் எனக்கும் புரியல ரஞ்சினி. இப்படி சொந்தக்காரங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப போய் நிச்சயதார்த்தத்தை தள்ளி வைங்கன்னு எப்படி கேக்குறது? அதுவும் அவரோட சந்தோஷத்தை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா யாரால மாத்த முடியும்? இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. ம், வா, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரி. தாமு, வாங்க நீ. அண்ணா வரல? நான் உன்னை கேட்கலான்னு வந்தா நீ என்ன கேக்குறியா? அவர் இங்கதான் இருப்பாருன்னு வந்த. நேற்றுக்கு ஃபுல்லாக வரல நீ. நானே என்னடா ஆச்சு, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி பேசுனியா? நிறைய தடவை ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்கேயாவது போகும்போது உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரா? இல்லை நீ, 2 நாள் முன்னாடி டல்லாக இருந்தார். என்னென்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு கேட்டேன். சூர்யா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண போகிறதா வீட்டில் பேசிட்டு இருந்ததா சொன்னார். இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, இதுக்கு போய் ஏன் டல்லாக இருக்கீங்கன்னு கேட்டேன். பணம் என்ன தோட்டத்தில் ஆகாதுன்னு சொன்னார். சரி, மூடோட்டா இருக்காரு போலன்னு நானும் அதோட பேசாமல் விட்டுட்டேன். சரி, அவரை தேடி யாராவது இங்க வந்தாங்களா? அண்ணனை பார்க்க யார் வர போகிறாங்க? சரக்கு எடுத்துகிட்டு வர லாரிக்காரன் தான் கேட்டான். மற்றபடி வேற யாரும் வரல. சரி, வியாபாரம் நல்லா போகுதுல்ல? வழக்கம் போல தான் நீ. யாராவது வந்து அவரை பத்தி விசாரிச்சா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரிங்க நீ. அவர் வந்தாருன்னா உடனே வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்க நீ. சார், சூர்யா எனக்கு ஒரே தம்பி. அவன் கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாமல் நடத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஃபினான்ஷியலி நான் இப்போ ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது.
அவங்களே நிச்சயதார்த்த செலவு பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. நீ பெரிய எவ்வளவு ஆட்டம்? அதெல்லாம் வேண்டாம், நாங்க தான் பண்ணுவோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? எத்தனையோ தடவை நீ செய்யறத பிடிக்காம உன்னை திட்டு இருக்க, கண்டிச்சிருக்க, கை நீட்டி அடிச்சிருக்க. ஆனா சத்தியமா மனசார உன்னை வெறுத்தது இல்லடி. ஏன்டா இப்படி பொறுப்பில்லாம பேசுற? நீ வராம நாங்க எப்படிடா புடவை எடுக்கிறது கல்யாண பொண்ணுக்கு? எனக்கா புடவை எடுக்க போறீங்க? நானா கட்டிக்க போறேன். ஏன்டா இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுற? ஒண்ணு பார்க்க போல அதெல்லாம் முடியும். ஏய் ஏய் இந்த சாப்பிட்ற டிஃபனை பார்த்து முறைக்காத. 2 நாள் சாப்பிடாம இருந்தா சுருண்டிடுவ. சாப்பிட்ற சொல்ற மச்சி. ஆமாண்டா வெள்ளிக்கிழமைடா இன்னைக்கு. ஏய் சாப்பிட்ற பாப்பாண்டா, காசு வேற கொடுக்க மாட்டான்டா. வெள்ளிக்கிழமை காசு கொடுக்க மாட்டானுவான். அண்ணா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அண்ணா இன்னைக்கு என் தம்பி நிச்சயதார்த்தன. அண்ணா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னைக்கு மட்டுமாவது என்ன போயிட்டு வர விடுங்க. நிச்சயமா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன்னு. நான் போயிட்டு கண்டிப்பா திரும்பி வந்துருவேன். ஏய் லூசாடா நீ? என்னமோ ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி கேக்குற? மரியாதையா கொடுக்கறத தின்னுட்டு சும்மா கடை. இல்லண்ணே அண்ணா, உங்க காலில் வேணாலும் விழுறண்ண, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்ன. அண்ணா வேணும்னா நீங்களே என் கூட வாங்க. வாங்க ப்ளீஸ். எங்க நிச்சயதார்த்தத்துக்கா? ஆமாண்ணே ப்ளீஸ்ண்ணே. சுத்த விவரம் கட்ட முட்டாளா இருக்கியே. டேய் உங்ககிட்ட பேசணும்ன்றடா. ஏய் இந்தா ஒழுங்கா சாப்பிடு. அண்ணா போயிடாதீங்கண்ணே. அண்ணா அண்ணா சரிடா சரிடா விட்றா மச்சி. என்ன விட்டுருங்கண்ணே. வந்துட்டாடா, உங்ககிட்ட பேசணும்டா. அண்ணா பேசு. அண்ணா சொல்றா மச்சி. அண்ணா ப்ளீஸ் என்ன விட்டுருங்கண்ணே. இந்த ஒரு நாளைக்கு என்ன ப்ளீஸ்ண்ணே. அண்ணா சரி சரி முடிச்சிடுவான். சரி சொல்லு சொல்லு.
போறேன்